மக்களோட நலனை கருதி நம்ம சிஎம் விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே செம ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அது என்ன ஆக்ஷன் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல பொதுமக்களோட நலனை கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் பக்கத்துல இருந்து 500 மீட்டர்ஸ் உள்ள இருக்க டாஸ்மாக் ஷாப்பை க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இந்த டிசிஷன்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 717 மதுபான கடைகளை வந்துட்டு க்ளோஸ் ஆக போகுதுன்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல இந்த வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல எவ்வளவு கடை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 276 கடை இருக்குங்க. கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல பாத்தீங்கன்னா 186 கடைகள் இருக்கு. பேருந்து நிலையங்கள் பக்கத்துல பாத்தீங்கன்னா 255 கடை வரைக்கும் இருக்குங்க. இதுல இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 டாஸ்மார்க்கை வந்துட்டு மூடி இருக்காங்க. மெயினா கோயம்புத்தூர்ல தான் ISO 69 டாஸ்மார்க் ஷாப்பை ஷட் டவுன் பண்ண போறாங்க. இதுல மெயின் மோட்டிவ் பாத்தீங்கன்னா மக்களோட சேஃப்டியும் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மூவ் வந்து பண்றாங்க. இது வெறும் ஆரம்பம் தாங்க. தமிழ்நாடு மாற்றத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன மாற்றம் வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம்.